உங்கள் சரவணன். இன்னைக்கு பார்க்க போகிற மெடிக்கல் தமிழ்நாடுடைய மெடிக்கல் சீரியஸஸில் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான கல்லூரி, எல்லாரும் அனைத்து பெற்றோர்களுமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற, நிறைய யூடியூப்பில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க இந்த கல்லூரி பற்றி நிறைய தகவல்களை சேகரித்து பொருட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதிக மக்களோட எதிர்பார்ப்பு கல்லூரி. ஸோ பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இது வந்து பீலமேட்டில் கோயம்புத்தூரில் இருக்கிற கல்லூரி. ஸோ தமிழ்நாட்டில் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மருத்துவ சேவையில் கிட்டத்தட்ட 40 வருஷமான மிகப்பெரிய சேவைகள் இருக்கிறாங்க. ஸோ அதில் எதுவுமே காலேஜை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில சாதகமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ மெயின் இந்த காலேஜை எடுக்கிறதுக்கான காலம் 40 வருஷம் பிஜி கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜென்ரல். ஒரு அரசு கல்லூரிக்கு தகுதியாக இருக்கிற மாணவர் நம்ம ப்ரைவேட் காலேஜ் எடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, சில மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிக்கு பொருத்தமாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36+1 37 கல்லூரிகள். அந்த 37 கல்லூரிகளில் அரசு கல்லூரியோட இடங்களை பூர்த்தி பண்ணுவதற்கு எல்லா மாணவர்களும் விருப்பம் தெரிவிப்பாங்க. ஏன்னா வெறும் 20,000 தான் டியூஷன் ஃபீஸு, எப்படியாவது அதெல்லாம் போகணும்னு படிப்பாங்க. இதுலேயும் இருக்கிற தரங்கள் அதை பிரிக்கும் போது, தரம் பிரிச்சிங்கன்னா 36 காலேஜில் 25 கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் அதிக மருத்துவ சேவையில் அதிக வருடங்களாக கொடுத்துட்டே இருக்கிற கல்லூரி. ஒரு எம்எம்சியாக இருக்கட்டும், ஸ்டான்லியாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், மோகன்குமார் மகனமாக இருக்கட்டும், இல்லை மதுரையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு 25 கல்லூரிகளை நம்ம வந்து பழைய கல்லூரிகளாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அங்கே அடிப்படை வசதிகளும் இருக்கட்டும், அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலுடைய தகவலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிஜி கோர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிஃபர்டாக இருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய மாணவர் ஹையர் மார்க் எடுத்த மாணவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 25 கல்லூரிகளை தான் சாய்ஸஸ் ஆர்டரில் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்து 26வது இடத்துல எனக்கு புதுசாக வந்த கல்லூரிகளில் எனக்கு பிஜி கோர்சஸ் இல்லை, அதே போல் புதுசாக வந்த கல்லூரிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரியான சில காரணங்களுக்கு நானே சில மாணவர்களை பிஹெச்சிக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம். அப்போது ஒரு அரசு கல்லூரி 20,000 கட்டி ஒரு படிக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி, ஒரு 9 லட்சம் செலவு பண்ணி, ஒரு எவ்வளோ பெரிய செலவு பண்ணி கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற மனதைரியம், ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட அந்த மாதிரி கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து வர மாணவர்களை சில மாணவர்கள் நான் பார்க்குறேன். அவங்களுடைய எதிர்பார்ப்பு அது அப்படி தான் இருக்குது, சரிங்களா? காரணம் இந்த கல்லூரியின் தரம், அனுபவம், பிஜி கோர்ஸ், இங்கே இருக்கிற பேஷண்ட் ஃப்ளோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பேர் ஒன்றுமே இல்லைங்க. வெளியில் போய் நீங்கள் பிஹெச்சியில் படிக்கிறேன்னு சொல்லுங்கள். எப்படி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ராமச்சந்திராவில் படித்தா எந்த அளவுக்கு மதிப்பீடு இருக்கோ, அந்த மாதிரி இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி அப்ளைடட் கல்லூரியில் பிஹெச்சியில் படிப்பது அது பெருமையும் கூட. அது ஒரு உணர்வு, அது ஒரு மிகப்பெரிய நெகிழ்ச்சி. ஈவன் செலவுகள் பண்ணாலும் பரவாயில்ல, படித்த பிஹெச்சியில் தான் படிக்கணுன்ற பேரை நான் பார்த்துருக்கிறேன். மார்க் எடுக்கலை, மார்க் வரலை, அஃபோர்டபுள் மார்க் இல்லை, செலவு பரவாயில்ல, அதிகமாக போனாலும், ஆனால் பிஹெச்சியில் எடுக்கணும், பிஹெச்சியில் படிக்கணும். அந்த மாதிரியோடைய பெற்றோர்களையும் மாணவர்களையும் எக்ஸ்பிரஷனையும் அவங்களுடைய ஒப்பீனியனும் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் கோட்டாவோட சீட் மேட்ரிக்ஸ் இங்கே மட்டும் கொஞ்சம் நிறைய பல காரணங்களுக்காக இந்த சீட் மேட்ரிக்ஸ் இருக்கலாம். இல்லை மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தே எனக்கு இவ்வளோ மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வேணும் அப்படின்னு கூட அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 150 இடங்கள். நார்மலாக ஒரு மைனாரிட்டி அண்ட் நான் மைனாரிட்டி 50% 50% ஆர் 65% 30% இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பிரிப்பாங்க. இந்த கல்லூரியில் டோட்டல் 250 இடங்களில் 150 இடங்கள் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் டெக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் அரசு கல்லூரியை தாண்டி எல்லாரும் பிஹெச்டி எடுப்பாங்க, நல்ல மார்க் எடுத்தவங்க வருவாங்க, நல்ல டாக்டர் உருவாக்க முடியுன்ற நோக்கத்தில் இது பிரிக்கப்பட்டிருக்கலாம். 150 இடங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவிலையும், 50 இடங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையும், அதே போல் என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் 38 இடங்கள். ஸோ இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 88 இடங்கள் இருக்கும். இது இல்லாமல் ஒரு 12 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.5 மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்களை படிப்பதற்கான இடங்களாக ஒதுக்கப்படுறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இது சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓசியில் 46 இடங்களும், பிசியில் 40 இடங்களும், பிசிஎம் 6 இடங்கள், எம்பிசி 30 இடங்கள், எஸ்சி 22 இடங்கள், ஷெட்யூல்டு அருந்ததி எஸ்சிஏ 5 இடங்கள், எஸ்டி 1 இடம், மொத்தம் 150 இடங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் எந்த மைனாரிட்டி மாணவர்களும் இது எடுப்பதற்கு தகுதி இல்லை. ஈவன் மைனாரிட்டி மாணவர்கள் பொறுத்தவரைக்கும் ஹையர் மார்க் இருந்தால் பிஹெச்டி எடுத்துக்கலாம், மார்க் ஹையராக இருக்கணும். அது 50 இடங்களில் பிரிக்கப்பட்டிருக்கு. என்ஆர்ஐ 38 மாணவர்கள். ஸோ இதில் ஒரு 100 இடம், அதில் 150 இடம், 12 இடம் வந்து 7.5 சொல்லிட்டோம். 4 கேட்டகரியில் எது வேணால் போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கோட்டா.
என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ்டு கோட்டா. என்ஆர்ஐன்றது திரும்பி parents or a blood relative, anybody is in abroad, we are eligible to participate even though getting admission in PhD. இதுலேயும் பிஹெச்டிலையும் வந்து நீங்கள் வந்து என்ஆர்ஐ கேட்டகரியில் போய் படிக்கலாம். என்ஆர்ஐ லேப்ஸ்ன்றது என்ஆர்ஐக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபோர்டபுள் இல்லை, மினிமம் குவான்டிட்டி தான் இருக்கிறாங்க, அவ்வளோ மாணவர்கள் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த சரி லேப்ஸ்டாக கன்வெர்ட் ஆகும். கடந்த 2 வருடங்களில் பிஹெச்சியில் எந்த ஒரு இடங்களும் லேப்ஸ்டாக கன்வெர்ட் ஆகவில்லை. ஸோ அதனால் லேப்ஸ்க்கு டாப்பிக்கை விட்டுருங்க. 3 கேட்டகரி தான். ஒன்று, உங்களுடைய மதிப்பெண் கவர்மெண்ட் கோட்டாவில் பிஹெச்சிக்குள்ளே போகணும், இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே பிஹெச்சி அவங்க அட்மிஷன் ஆகணும், அப்படின்னா என்ஆர்ஐ சீட் மட்டும்தான். அதற்கு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்களோட வெரிஃபிகேஷன் போய் டாக்குமெண்ட்டை வைக்க முடியும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ உங்கள் கைக்கு கிடைக்குன்னு தெரியல. ஸோ கிடைச்சிருச்சுன்னா உடனே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இஃப் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னா மட்டும் ஸ்டார்ட். ஸோ கட் ஆஃப் பற்றி சொல்லிடுறேன். நார்மலாக ஓசி மாணவர்கள் 588 மார்க்குக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் நமக்கு சீட்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது 2023 ஸ்டேட்டஸ். ஸோ பிசி 559 மார்க்குகள் கிடைச்சிருக்கு. பிசிஎம் 538 மார்க்குகள். அதே போல் எம்பிசி 530, எஸ்சி 447, எஸ்சிஏ 379, எஸ்டி 353 மார்க் வரைக்கும் இந்த கல்லூரியில் அவங்களுக்கு இடங்களானது ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த மார்க் அடிப்படையில். ரவுண்ட் 2ல் 588லேருந்து 583 6 மார்க் வரைக்கும் ஓசியில் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு டியூ டு அப்கிரேடேஷன் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்றதுனால. அடுத்து வந்து பிசியில் வந்து 559லேருந்து 556 3 மார்க்குகள் குறைந்து வந்திருக்கு டியூ டு த அப்கிரேடேஷன் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ். பிசிஎம் 538லேருந்து 537, எம்பிசி 530லேருந்து 527, எஸ்சி 447லேருந்து 443, எஸ்சிஏ 379லேருந்து எகெயின் 379 அப்படியே ஸ்டாண்ட் பையாக மெயின்டைன் ஆகிருக்கு. 353 மார்க் இருக்குது எஸ்டி மாணவர்களும் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. மேபி இது மாறாததுக்கு சில காரணங்கள் இருக்குது. மேபி அவங்களுடைய மார்க் மதிப்பெண்கள் அரசு கல்லூரிக்கு பொருந்தாதப்போ இந்த கல்லூரியில் நான் சீட்டை ரீட்டைன் பண்ணி கையில் வச்சுக்கிறேன் அப்படின்றது அவங்களோட முடிவுகளாக இருந்திருக்கும். வேறு எந்த ப்ரைவேட் காலேஜும் அவங்க ஆப்ஷனில் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் இந்த கால சீட்டு ரீட்டைன் ஆகி இதுலேயே கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ரவுண்ட் 2 வரைக்கும் சொல்லிட்டேன். ரவுண்ட் 2ல் ஒன்றும் பெருசாக மாற்றங்கள் இருக்க போகிறதில்ல. ஏன்னா எல்லாருமே 100% இல்லை 200% எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு காலேஜ்லேயே வந்து அங்கேயே தங்கிடுவாங்க. ஐயோ நான் பிஜி விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தவிர கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பிஹெச்சி சீட்டோட வேறு ஏதாவது கல்லூரிக்கு போயிட போகுதுன்னு பயந்துக்கிட்டு அங்கேயே இருந்துருவாங்க, வெளியிலே வரமாட்டாங்க, அந்த காலேஜ் தான் சொல்லி நிற்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கால்குலேஷன் அடுத்து ரவுண்டு 3ல் இருந்த கட் ஆஃப் பற்றி நான் சில பாயிண்ட் சொல்லிடுறேன். ஓசி அதே மெயின்டைன் ஆயிருக்கு 583, பிசி 2 மதிப்பெண்கள் குறைஞ்சு 554க்கு வந்திருக்கு. பிசிஎம் 537லேருந்து 526 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. எம்பிசி அதே மார்க் மெயின்டைன் ஆயிருக்கு. எஸ்சி அதே மார்க் மெயின்டைன் ஆயிருக்கு 443, எஸ்சிஏ 379, எஸ்டி 353 மார்க் வரைக்கும் மெயின்டைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 2023 புள்ளி விவரம். அரசு ஒதுக்கீடில் இந்த கல்லூரியை பார்க்குற மாணவர்கள் இதே ரேங்க், இதே மார்க், இதே ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எப்படின்னா நான் தான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், நம்மள்ட்ட ப்ரொஃபஷனல் கைடன்ஸில் இந்த ரேங்க் அடிப்படை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதுன்ற புள்ளி விவரங்கள் அது மட்டும் தான் சொல்லும். ஏன்னா எப்போதும் மதிப்பெண்கள் மாறும், ரேங்க் மாறாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் பண்ணால் தான் உங்களால் அந்த ஒரு 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 நம்பிக்கையான இதில் நிற்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 1. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாவோடைய கடைசி மார்க்கு பிஹெச்சியில் என்ன மார்க் இருக்கோ, சரிங்களா, பிசியில் அந்த மார்க்கோட அடுத்த மார்க் பிஹெச்சியில் தான் இருக்கும். சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டாவில் இல்லை, டைரெக்டாக பிஹெச்சியில், அதே பிஹெச்சியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கிற மாணவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ரவுண்ட் 1ல் 523, ரவுண்ட் 2ல் 515, ரவுண்டு 3ல் 506 மார்க்கும் இருந்த மாணவர்கள் நம்மிடம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க மாணவர்கள் எல்லாமே இந்த மார்க் ரீதியில் அட்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. கல்லூரியை பற்றி நிறைய தகவல்களும் வசதிகளும் அப்படி பிரம்மாண்டம் இதெல்லாமே நிறையா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சொல்லாத சில தகவல்களை நான் கொண்டு வரணும், வேறு மாடுலேஷனில் கொண்டு வரணும், என்னோடய ஓன் மெத்தடாலஜியில் கொண்டு வரணுன்றதுக்காக இது பதிவு. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கல்லூரியில் அட்மிஷன் வேணுமா, ப்ராப்பராக கைடன்ஸ் வேணுமா, கூப்பிடுங்க. என்னால் முடிந்த உதவியை நான் செய்து கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த மெடிக்கல் காலேஜோட வீடியோஸில் சீக்கிரமே பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.